வந்து மன்னிப்பு கொடுப்பதற்காக அல்ல. நீதிமன்ற பொறிமுறை உருவாக்குவது தண்டனை கொடுப்பதற்காக. அந்த நீதிமன்றம் உருவாக்கப்படும் போது அல்லது அதற்கு முன்னதாகவே நாட்டிட சட்டங்களும் மாற்றப்பட வேண்டும். போர்க்குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் இப்பொழுது எங்களுடைய நாட்டின் சட்டத்திலே குற்றமாக இல்லை. அதுவும் மாற்றப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் இருக்குது. அது செய்யப்படலாம். அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது. விமானத்தை சேப்பால ஏகநாயக கடத்தின போது அது எங்களுடைய நாட்டு சட்டத்தில் ஒரு குற்றமாக இருக்கவில்லை. ஆனால் பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகு அது ஒரு குற்றமாக்கப்பட்டு அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்னர் நடந்த விடயத்தை கூட தண்டிக்கிறதுக்கு ஏற்ற விதமாக அவர் தண்டிக்கப்பட்டது. அப்படினால சில சர்வதேச நியதிகள் அந்த சம்பவம் நடக்கிற போது அந்த நாட்டில் அது குற்றமாக இல்லாவிட்டாலும் அதை குற்றமாக இயற்றி முன்னர் நடந்த விடயங்களையும் தண்டிக்கலாம். அதெல்லாம் செய்வதாக இந்த தீர்மானத்தில் இருக்கிறது. இதை செய்கிற போது இந்த குற்றங்களுக்கான தண்டனை இது என்று சொல்லித்தான் நீதிமன்றம் இயங்கும். நீதிமன்றத்துக்கு வேறு மன்னித்து விடுகிற ஒரு செயல்முறை கொடுக்கப்படாது. ஆனால் இது 2002ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையிலான 10 வருட காலத்துக்குள்ளே நடந்த விடயங்கள்லாம் அதுக்குள்ளே வரும். வேறு சில உண்மை கண்டறியப்படுதல் என்கின்ற ஒரு விடயம் இருக்குது. இந்த உண்மை கண்டறியப்படுகிறது சம்பந்தமாக இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கும் அரசாங்கத்தின் போகிறதார்கள். அந்த உண்மை கண்டறியப்படுகிற முறைமையில் சில வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கக்கூடும். உண்மையை சொல்லுகிற போது அது மற்றவர்களுக்கு தெரியாததாகவும் இருக்கலாம். அதனுடைய விளைவு என்னவென்று சொல்லி நாங்கள் பேசி அதுக்கான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். போர்க்குற்றங்கள் மிக உயர்ந்த குற்றங்கள், அதுவும் அரசாங்கத்தில் அதிகாரிகள் கட்டளையிட்டு செய்த குற்றங்கள் மிக மோசமானவை. சர்வதேச சட்டத்தில் யார் கூடுதலான பொறுப்பாளி என்றதான் அந்த கேள்வி. அந்த குற்றத்தை அந்த செல்லை அடித்தவரா எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தவருக்கு தான் கூடுதலான பொறுப்பு. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் இது நடக்கும். அந்த நேரத்தில் அந்த செல்லை அதில் போட்டு அடிக்கிறவருக்கு அவருக்கு எங்கே அடிக்க வேணும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே போய் அது விழுகிற இடம் ஒரு வைத்தியசாலை என்று அடிக்கிறவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் அவரை தண்டிப்பதா அல்லது அவர் உண்மையை சொல்லுகிற பட்சத்தில் அவரை வித்தியாசமாக கவனிப்பதா, அந்த வைத்தியசாலை இருக்கிற கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சு கொண்டு வேணுமென்றே அடிக்கும்படியாக சொன்ன மேலதிகாரிக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். முக்கியமாக நான் சில உதாரணங்களை தான் சொல்கிறேன். அப்படினால இதில் பலவிதமான விடயங்கள் வெளிவரும். அந்த உண்மை கண்டறியப்படுவதில் தான் அது அவ்வளவும் வரும். அது வருகிற போது யார் கூடுதலான பொறுப்பாளி, அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடக்கும். மற்றவர்கள் வித்தியாசமான முறையில் தான் நடத்தப்படுவார்கள். இதில் மற்ற சார் இந்த விசாரணைகளின் போது